சீக்கிரம் பார்க்க போகிறோம்னா 10th முடிச்சுட்டு யாரெல்லாம் வந்து நீங்கள் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ஜாபுக்கு வந்து எதிர்பார்த்துக்கீங்களோ உங்களுக்கான இந்தியன் நேவி கரண்ட் நோட்டிஃபிகேஷன் 2025 ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. இந்தியன் கப்பல் படையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு வேலைவாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வந்து வச்சுருக்காங்க. 327 இடத்துக்கான வேலைவாய்ப்புங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம கிளியராக பார்க்குறது மட்டும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ் கார்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து 57 இடத்துக்கான வேலைவாய்ப்பும், லாஸ் கார்ஸ் 1 போஸ்ட்டுக்கு வந்து 192 இடத்துக்கான வேலைவாய்ப்பும், ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு வந்து 73 இடத்துக்கான வேலைவாய்ப்பும், 2 பாஸ் போஸ்ட்டுக்கு வந்து 5 இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் மூலம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நாலேஜ் ஆஃப் ஸ்விம்மிங் நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு இருக்கணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 வயசுங்க. 18லேருந்து 25 வயது உள்ளாடி இருக்கவங்க யார் மேலே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரிஸ் வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புனா மாத சம்பளம் சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் உங்களுக்கு லாஸ்கார் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,500 தொடங்கி 81,100 வரைக்கும், லாஸ்கார் 1 போஸ்ட்டுக்கு வந்து 18,000 தொடங்கி 56,900 ஃபயர்மேன் போஸ்ட்டு 2 பாஸ் போஸ்ட்டுக்குமே வந்து 18,000 தொடங்கி 56,900 வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணவங்களை வச்சு அவங்க ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்தப்படுங்க. எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலைங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் மட்டும் தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/3/2025 மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/4/2025 ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களை அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டு, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கு, அஃபீஷியல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கு எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க. ஆர்மி பேஸ்டு சம்மந்தப்பட்ட நேவி வேலைவாய்ப்பு வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்களோ உடனே வந்து இந்த வேலைவாய்ப்புனா நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு தாங்க. சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வேலைவாய்ப்பு. எல்லாருமே வந்து நீங்கள் அந்த வேலைவாய்ப்பை தேடி போய் அப்ளை பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட உங்கள் அப்டேட்டெல்லாம் வந்து அறிந்துக்கணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.